இனிய வந்தனங்கள். நான் இன்று போதைப் பொருளும் சமூக சீர்குலைவும் என்ற துணியில் உரையாற்றலாம் என நினைக்கின்றேன். இந்த தலைப்பானது இன்று சமூகத்தில் சாதாரணமான தலைப்பன்றி சோசியல் இஷ்யூஸாக கட்டாயம் அனைவரும் கலைக்கப்பட வேண்டிய ஓர் கருப்பொருளாக மாறி வருகின்றது. அதாவது போதைப் பொருள் பாவனை என்பது ஒரு மனிதன் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் மட்டுமன்றி அவனது குடும்ப வாழ்க்கையிலும் அவனுடைய நட்பு வட்டாரங்களிலும் அவன் சார்ந்த சமூகத்திலும் பாரிய பாதிப்பினை ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் இதனை பின்வரும் வரிகளின் ஊடாக எடுத்துக்காட்டலாம். பெயினை மறக்க நினைத்த மனம் எடிக்ஷனுக்கு அடிமையானது. பெயினை மறக்க நினைத்த மனம் எடிக்ஷனுக்கு அடிமையானது. ஸ்கேப் தேடிய ஒரு நொடியில் லைஃப் இட்செல்ஃப் சிறைப்பட்டது. ஸ்கேப் தேடிய ஒரு நொடியில் லைஃப் இட்செல்ஃப் சிறைப்பட்டது. ஆம், இந்த அழகிய வரிகளின் ஊடாக போதைப்பொருள் பாவனையின் மன வலியினை அழகாகவும் அதே நேரத்தில் மனவேதனையுடனும் எடுத்து காட்டுகின்றனர். அதாவது ஒரு நபர் தன்னில் காணப்படுகின்ற சந்தோஷத்திற்காக மட்டுமன்றி அவனுடைய கவலைகளை மறக்கவும் அதனை வெளியில் காட்டாமல் மறைக்கவும் இப்போதைப் பொருளினை பயன்படுத்தி வருகின்றான். இவன் இது மட்டுமன்றி இன்னும் பல காரணங்களுக்காகவும் பயன்படுத்தி இப்போதைப் பொருளுக்கு எடிக்ஷன் ஆகின்றான். அதாவது இவனுடைய எகடமிக் பிரஷர், ஃபேமிலி சப்போர்ட் இன்மை, லோ செல்ஃப் எஸ்டீம், அதே போன்று ரிஜெக்ஷன்ஸ், லவ் ஃபெயிலியர்ஸ் போன்ற பல்வேறுபட்ட காரணங்களுக்காக ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றான். இதன் விளைவாக அவனுடைய வாழ்க்கை மாத்திரமின்றி அவனுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. அவனை சுற்றி இருக்கின்ற நட்பு வட்டாரங்கள், உறவுகள் முறிவடைகின்றன. மேலும் அவன் சார்ந்து வாழ்கின்ற சமூகம் சீர்குலைய இப்போதைப் பொருளே இன்று காணப்படுகின்றன. இப்போதைப் பொருளே இன்று சிறுவர் தொடக்கம் பெரியோர் வரை எவ்வித வயது வேறுபாடும் இன்றி பயன்படுத்துகின்றனர். இதனால் சமூகத்தில் எழுகின்ற பிரச்சனைகள் பல. இதனை நாம் இன்னும் தெளிவாக பின்வரும் கேஸ் ஸ்டடியின் ஊடாக விளங்கிக் கொள்ளலாம். அதாவது பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பினை தொடர்கின்ற சுமார் 23 வயது உடைய ஒரு இளைஞன் தன்னுடைய எகடமிக் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், ரிஜெக்ஷன்ஸ், லவ் ஃபெயிலியர் போன்ற பல்வேறுபட்ட காரணங்களால் அவன் தன்னுடைய கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருந்து மனச்சோர்வுக்கு ஆளாகின்றான். தற்போது அவன் கையாளுகின்ற விதம் அவனையே மீறி அவன் போதைக்கு ஆளாகின்றான். ஆரம்பத்தில் கியூரியாசிட்டியாக இருந்த இவனது நிலை பின்னர் ஹெபிட்டாக மாறியது. அதன் பின்னர் எடிக்ஷனாக மாறியது. இதனால் ஏற்பட்ட விளைவு யாது? அவனுடைய எகடமிக் கல்வி நிலை பாதிப்பு, குடும்பத்தில் இடையே பிரிவுகள் ஏற்பட்டன, நட்பு வட்டாரங்கள் அவனிடமிருந்து விலகிச் சென்றன. அதே போன்று சமூகத்தில் அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். இவை யாவையும் விட அவனது கல்வி நிலை பாதிக்கப்பட்டமையே இங்கு பேசு பொருளாக இருக்க வேண்டியது. ஆகவே என் அன்பின் சகோதர சகோதரிகளே, போதைப்பொருள் பாவனையானது இவ்வாறு ஒரு தனி நபரை மட்டுமின்றி முழு சமூகத்தினையும் பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறி வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டியது. இதை பற்றி ஒவ்வொருவரும் கட்டாயம் பேசப்பட வேண்டும். மேலும் இவற்றுக்கான இல்லாதொழிப்பதற்காக நாம் எமது சமூகத்தில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதாவது இளைஞர்களுக்கு மத்தியில் அவேர்னஸ் புரோகிராம், அதே போன்று பாடசாலைகளிலும் அவேர்னஸ் புரோகிராம்களை படுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம். அதே போன்று ஃபேமிலியில் நாம் அவர்களுக்கு அவ்வாறு போதைப்பொருள் பாவனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு எம்பத்தி காட்டி அவர்களுக்கான வழிமுறைகளை வழிகளை காட்டி கொடுக்கலாம். மேலும் நண்பர்களுக்கிடையே அவர்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியும். இவ்வாறான நிலைமைகளை செய்வதன் ஊடாக ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாவதில் இருந்து எம்மால் காப்பாற்ற முடியும். ஆகவே நாம் அனைவரும் போதைப் பொருள் பாவனையிலிருந்து எமது நாட்டையும் எம் இளைஞர்களையும் பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.